ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மௌனவிஸ் கிரியேஷன். இன்றைக்கி நம்ம ஒரு சூப்பரான ஸ்நாக்ஸ் ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம். பொட்டேட்டோ மினி ரோல். சூப்பர் டேஸ்ட்டில் இருக்குங்க. அதுக்கு ஃபஸ்ட்டு ஒரு குக்கரில் பொட்டேட்டோஸ் பாயில் பண்ணி எடுத்துக்கோங்க. பொட்டேட்டோஸ் ஒரு 5 விசில் வச்சு நல்லா சாஃப்டாகிற அளவுக்கு பாயில் பண்ணி வச்சுக்கோங்க. பொட்டேட்டோஸ் பாயில் பண்ணி எடுத்தாச்சு. அதோட ஸ்கின் எல்லாம் பீல் பண்ணிக்கோங்க. பொட்டேட்டோஸ் நல்லா ஸ்மாஷ் பண்ணி எடுத்துக்கலாம். நல்லா சாஃப்டாக ஸ்மாஷ் பண்ணிக்கோங்க. இப்போ பொட்டேட்டோஸ் நல்லா ஸ்மாஷ் பண்ணி எடுத்தாச்சு. இந்த பொட்டேட்டோஸ் கூட கொஞ்சம் டர்மரிக் பவுடர், ஜீரா, சில்லி பவுடர், கொரியாண்டர் பவுடர், கரம் மசாலா இதெல்லாம் சேர்த்துக்கோங்க. க்ரீன் சில்லிஸ் கொஞ்சம், கொரியாண்டர் லீவ்ஸ் கொஞ்சம் சேர்த்துக்கோங்க. அப்புறம் இதை நல்லா சால்ட் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நல்லா இந்த மசாலாஸ்க்கு நல்ல ஃப்ளேவர் தர மாதிரி ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் 1/2 ஸ்பூன். ஒரு சின்ன பவுலில் ஒரு முட்டை உடச்சி ஊற்றிக்கோங்க. இது கூட கொஞ்சம் சால்ட், பெப்பர் பவுடர், அப்புறம் மிக்ஸ்டு ஹெர்ப்ஸ், ஸ்பைசஸ் மிக்ஸ்டு ஹெர்ப்ஸ் சேர்த்துட்டு நல்லா பீட் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம பேஸ் ரெடி பண்ணிக்கலாம். கோதுமை மாவு யூஸ் பண்ணி தான் நான் பேஸ் ரெடி பண்ணியிருக்கேன். ஒரு டம்ளர் ஒரு 1 கப், நீங்கள் எந்த கப்பில் எடுக்கிறீங்களோ ஒரு 1 கப் கோதுமை மாவு எடுத்துக்கோங்க. அதில் கொஞ்சம் சால்ட், தண்ணி, தேவையான அளவு தண்ணி ஊற்றி நல்லா சாஃப்டாக இதை நல்லா சாஃப்டாக பிசைஞ்சு எடுத்துக்கணும். தண்ணி பத்தலைன்னா இன்னும் கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கோங்க. இப்படி நல்லா சாஃப்டாக பிசைஞ்சு எடுத்துட்டு இது மேலே கொஞ்சம் லைட்டாக ஆயில் அப்ளை பண்ணிக்கோங்க, ட்ரை ஆகாமல் இருக்க. மாவு ஒரு 1/2 அன் ஹவர் நல்லா ஊறட்டும். ஊறினதுக்கப்புறம் நல்லா எடுத்து பிசையணுங்க, சாஃப்டாக வர அளவுக்கு. நீங்கள் உருட்டுனா சில பேர் சப்பாத்தி போட்டால் ரொம்ப ஹார்ட் ஆகிடும். அந்த மாதிரி இருக்கக்கூடாது, நல்லா சாஃப்டாக இருக்கணும். அந்த பதத்துக்கு ரெடி பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம இதை உருட்டி எடுத்துக்கலாம். பவுடர் கொஞ்சம் போட்டு இப்போ நம்ம தேய்ச்சி எடுத்துக்கலாம். ரொம்ப திக்காகவும் இல்லாமல் தின்னாகவும் இல்லாமல் மீடியம் சைஸில் எடுக்கணும். ரொம்ப தின்னாக பண்ணிங்கன்னா அது கிழிஞ்சிரும். திக்காக இருந்தாலும் உங்களுக்கு ரொம்ப மாவு மட்டும் ரொம்ப தெரியும். இப்போ நம்ம இதில் பொட்டேட்டோ மசாலா இதில் அப்ளை பண்ணிக்கலாம். ஃபுல்லாக ஸ்ப்ரெட் பண்ணிக்கோங்க. இப்போ அப்ளை பண்ணி முடிச்சாச்சு. ரோல் பண்ணி எடுத்துகிட்டு இதை பீஸாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். பண்ணி எடுத்து வச்ச பீசஸ்ஸு இப்போ அந்த எக் பேட்டர் ரெடி பண்ணோம்ல, அதில் டிப் பண்ணி பக்கத்தில் பிரெட் க்ரம்ஸ் வச்சுருக்கேன், அதுலேயும் ஃபுல்லாக கோட் பண்ணி எடுத்து தனியாக வச்சுருங்க ஒரு பிளேட்டில். நல்ல எக்கில் டிப் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் எடுத்து பிரெட் க்ரம்ஸில் போடுங்க. நல்லா ஃபுல்லாக கோட் ஆகணும். இல்லை உங்களுக்கு சம்டைம்ஸ் அந்த மசாலாஸ் வெளியே வர சான்ஸ் இருக்கும். ஸோ நல்லா எக் நல்லா பீட் பண்ணி அதில் கோட் பண்ணிக்கோங்க. தென் எல்லா பீசஸையும் இந்த மாதிரி நம்ம கோட் பண்ணிக்கலாம். கோட் பண்ணி எடுத்து வச்சாச்சு பிளேட்டில். இப்போ ஃப்ரை பண்ணிக்கலாம். மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. இல்லைன்னா உள்ளே உங்களுக்கு சரியாக வேகாது. நல்லா கோல்டன் ப்ரௌன் கலரில் வரணும். பார்த்தீங்களா, இதுதான் கரெக்டாக இருக்கும். ரொம்ப மேலே கிறிஸ்பியாக இருக்கணும், உள்ளே சாஃப்டாக இருக்கும். நல்லா ட்ரெயின் பண்ணி எடுத்துகிட்டு நம்ம இப்போ பிளேட்டிங் பண்ணிக்கலாம். நான் இதுக்கு சைட் டிஷ்ஷாக மைனஸ் கார்லிக் மைனஸ் வீட்டில் பண்ணது தாங்க. மைனஸ் வச்சு சர்வ் பண்ணுங்கள், ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். மேலே நல்லா கிறிஸ்பியான கோட்டிங், உள்ளே நல்லா சாஃப்டான பொட்டேட்டோஸ். குழந்தைங்க ஈவினிங் ஸ்கூல் முடிச்சுட்டு வந்தோன்னே இந்த மாதிரி ஒரு ஸ்நாக்ஸ் செஞ்சு கொடுத்திங்கன்னா ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. பாருங்கள், உள்ளே எவ்வளோ சாஃப்டாக இருக்குது. அதை அப்படியே மைனஸில் டிப் பண்ணி பாயில் எடுத்து வச்சிங்கன்னா அடடா அல்டிமேட். நீங்கள் இன்னும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.